வல்லமையான ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அனுதினமும் கூடி வருகின்ற என் அன்பு இறை சமூகமே, உங்களை இந்த இனிய நாளில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த ஞாயிறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையிறக்க ஞாயிறாக நினைவு கூறப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. எனவே இன்றைய இறை வழிபாடு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி இறையிறக்க ஜெபமாலை, இரண்டாவது பகுதி இறையிறக்க ஆராதனை, மூன்றாவது பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத தியாக திருப்பலி. இந்த 3 பிரிவுகளிலும் பக்தியோடு நாம் பங்கெடுத்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு இறைவனுடைய பேரிரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும், இந்த அகில உலகத்திற்காக ஜெபிக்கவும் உங்கள் யாவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். 5 நிமிடங்கள் மட்டும் நடைபெறுகின்ற இந்த இறையிறக்க ஜெபமாலையில் முழுமையாக பங்கெடுக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு நெஞ்சங்களே, கொரோனா தொற்று நோயின் பரவுதல் 2ஆம் கட்டமாக அதிவேகமாக பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வரும் இந்த உலக சூழலில் உலகம் மீண்டும் மிக பெரும் துயரினை சந்தித்து வருகிறது. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் அடைக்கலமும் கேடயமுமானவரே, உம் இரக்கப் பெருக்கத்திற்காக வேண்டி நிற்கிறோம். அகில உலகமெங்கும் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காகவும் கொடுமைகளுக்கு உள்ளாகி அவதிப்படுகின்ற உலக தமிழர்களுக்காகவும், வறுமை, பசி, பட்டினி, ஏழ்மை நிலையில் வாடும் மக்களுக்காகவும் இந்த 10 மணியானது சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. நாமும் இணைந்து இந்த இறையிறக்க ஜெபமாலையில் பங்கெடுத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, கருணைக்காக, மன்னிப்பிற்காக, இறை ஆசீர்வாதங்களுக்காக உருக்கத்தோடு ஜெபிப்போமாக.
நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே,
பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் இந்த அகில உலகின் பாவங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்திருக்கும் நாம் நற்கருணை ஆராதனையில் பங்கேற்க இருக்கிறோம். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையான கிருபை நம் மீது பொழியப்படுகிறது. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பும் இரக்கமும் கருணையும் மகிழ்ச்சியும் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்க இந்த அகில உலகம் முழுவதும் இந்த பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட சிறப்பாக இதோ இந்த ஆராதனையில் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புத அதிசயங்களை, குறிப்பாக இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்தபோது ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று எவரெல்லாம் கெஞ்சி ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்திற்காக வேண்டி நின்றார்களோ ஆண்டவர் எவ்வாறு அவர்கள் மீது கருணை கூர்ந்து அவர்கள் மீது இரக்கத்தை பொழிந்து ஆசிர்வதித்து அவர்களை புதுப்படைப்பாக மாற்றி அனுப்பினார் என்பதையே இந்த ஆராதனையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இணைந்து மீண்டும் 5 நிமிடங்கள் உருக்கத்தோடு இந்த ஆராதனையில் நம் ஆண்டவரோடு இணைந்திருப்போமா? மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை. பார்வையற்ற பத்திமேயு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று மீண்டும் மீண்டும் உரக்க கத்தினார். ஆண்டவர் இயேசு, நீர் போகலாம், உம் நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று சொல்லி ஆண்டவர் அவரை சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். மீண்டும் பார்வை கிடைத்த மகிழ்ச்சியில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றாரே, நாமும் அதே இரக்கத்தோடு இந்த ஆண்டவரை வேண்டி ஜெபிப்போமா? இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆறுதல் என்னில் தருபவரே, அமைதியை என்னில் அளிப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆபத்தில் உதவும் தூயவரே, அழைத்திடும் போது வருபவரே.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை. கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது. ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்று சொன்னபோது, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி அந்த மகளுக்கு சுகம் கொடுப்பதை, அந்த மகளுக்கு வாழ்வு கொடுப்பதை, அந்த மகளை புது மகளாக, புது படைப்பாக ஆண்டவர் உருவாக்குவதை என் அன்பிற்குரியவர்களே நன்றாகவே எடுத்துக் கூறுகிறது இந்த பகுதி. நாமும் இறைவனுடைய இரக்க பெருக்கத்திற்காக வேண்டி ஜெபிக்கும் போது, அவருடைய கருணைக்காக வேண்டி மன்றாடும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம், புது படைப்பாக மாறுகிறோம். ஆண்டவருடைய உன்னதமான அருட்கொடைகள் நம் மீது பொழியப்படுகிறது என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போமாக. அழுகையில்லாருதல் தருபவரே, அன்பாய் தேற்றி அணைப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். துன்புறுவோர் துயர் துடைப்பவரே, துணை வந்து என்னை ஆள்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். நிம்மதி வாழ்வில் தருபவரே, நீங்கா என்னில் நிலைப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. 10 தொழுநோயாளர்களை பற்றி அது எடுத்துக் கூறுகிறது. 10 தொழுநோயாளர்களை பற்றி அது நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி ஆண்டவர் முன்பாக அவர்கள் வேண்டி ஜெபிக்கிறார். அவர்கள் 10 பேரும் உடல் நலம் பெற்று தொழுநோய் நீங்கி மீண்டும் புதுப்படைப்பாக மாறிய அதிசயத்தை, அற்புதத்தை இதோ இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த 10 பேரில் ஒருவன் மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பேற்பட்ட சுகத்தை தந்தீரே, என் மீது இரக்கத்தை பொழிந்தீரே, உமது கருணையை நான் உணர்ந்து கொண்டேனே என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தியதையும் பார்க்கிறோம். நாமும் அத்தகைய நன்றி உணர்வோடு ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போமாக. கண்ணீர் யாவும் துடைப்பவரே, கருணை கண்ணோக்கி பார்ப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். நினைவாயிதயத்தில் இருப்பவரே, நீங்காதென்னில் வாழ்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். பாவங்கள் என்னில் தீர்ப்பவரே, பாசத்தை என் மேல் பொழிபவரே, இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே
என் மீது இரக்கமையும். ஆண்டவருடைய இரக்கப் பெருக்கத்திற்காக உருக்கத்தோடு வேண்டி ஜெபித்திருக்கிறோம். மகிமை பொருந்திய மாட்சி நிறைந்த ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் நாம் மாண்புயர் கீதம் பாடி இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோட வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோட வலிமை வாழ்த்தையாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய மூன்றாவது பகுதியான உன்னத தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திற்குள்
உயிர்ப்பின் கொண்டாட்டத்திற்குள், இறை இரக்கத்தின் கொண்டாட்டத்திற்குள் நாம் நுழைய இருக்கிறோம். இந்த உன்னத பலியினுடைய நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பக்தியோடு இணைந்திருப்போம். ஆண்டவர் தருகிற ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுச் செல்வோம்.